ஹலோ வியூவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3935 பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த 727 பணியிடங்களையும் சேர்த்து இப்போ கரண்ட்டாக 4662 பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பணியிடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த 4662 ஸ்டாப் ஆக போகிறதுல இன்னும் அதிகரித்தா வந்து பார்த்திங்கன்னா அது தேர்வர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக அமையும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க 10 பேரில் ஒருத்தர் அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ குரூப் 4 ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் தான் குரூப் 2 ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ இந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதிட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. ஸோ செப்டம்பரில் எக்ஸ்பெக்டட் டேட் செப்டம்பர் அப்படிங்கிறது தான் வந்து இருந்துச்சு. போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் தான் அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. அக்டோபரில் தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வந்துட்டோம். ஸோ அக்டோபரில் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அக்டோபர் 2nd வீக்கில் வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ரிசோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ இந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த விஏஓ, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் குரூப் 4 என்னென்ன பணிகள் இருக்குது மொத்தமாக அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது ஒருங்கிணைந்த பணிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. ஸோ இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இரண்டாம் நிலை காவலர்கள்லேயே வந்து பிரிவு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4662 பணியிடங்கள். அதில் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ, கிராம நிர்வாக அலுவலர், ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி, இளநிலை உதவியாளர் பிணையம் அல்லாதது, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, இளநிலை உதவியாளர் பிணையம், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இளநிலை உதவியாளர் தட்டச்சர், டைப்பிஸ்ட் தட்டச்சர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3, சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, பில் கலெக்டர் கிரேட் 1, வரி வசூலிப்பவர் நிலை 1, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இளநிலை வருவாய் ஆய்வாளர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், இளநிலை செயல் அலுவலர், அலுவலகத்துக்குள்ள பர்சனல் ஒர்க், தனிப்பட்ட எழுத்தர், அசிஸ்டண்ட் உதவியாளர், ஃபீல்டு அசிஸ்டண்ட் கள உதவியாளர், ஃபாரஸ்ட் கார்டு வனக்காப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமத்துடன் வனக்காப்பாளர், ஃபாரஸ்ட் வாட்சர் வன பாதுகாவலர், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் வன பாதுகாவலர் பழங்குடியின இளைஞர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தரவு உள்ளீட்டாளர் சில துறைகளில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 விதமான வேகன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 விதமான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2000 இப்போ நம்ம வந்து 2025 இருக்கோம் இல்லையா. ஸோ 2025 இந்த நோட்டிஃபிகேஷனில் இதில் எந்தெந்த வேகன்சி வந்து கவர் ஆகுமோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4662 பணிகள் அப்படிங்கிறது பொருந்தும். அண்ட் இந்த டிஎன்பிசி குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்ப்போம். அண்டு இப்போ வந்து கிராம நிர்வாக அலுவலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விஏஓ பதவிக்கு மற்ற தேர்வுகளை விட போட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஏஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மீது இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதெல்லாம் விட கிராம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலருக்கு தான் போட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு தான் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்டட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 270, அதாவது ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் 260 to 270 சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா 258 to 265, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 256 to 263, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 254 to 260, ஆதி திராவிடர் வந்து பார்த்தீங்கன்னா 250 to 257, ஆதி திராவிடர் அருந்ததியர் வந்து பார்த்தீங்கன்னா 245 252, பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா 240 to 248 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கும் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து இளநிலை உதவியாளர், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பதவி வந்து அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடியது இளநிலை உதவியாளர் தான், ஜூனியர் அசிஸ்டன்ட். அதில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஜென்ரலில் வந்து 256 to 265, அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி வந்து 253 to 260, எம்பிசிக்கு 251 to 258, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிஎம் முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 248 to 255, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 245 to 252, எஸ்சிஏக்கு 240 to 247, பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 235 to 243 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணது.
அடுத்து வந்து தட்டச்சர் டைப்பிஸ்ட். ஸோ இதில் வந்து டைப்பிஸ்ட் மற்றும் டெனோ டைப்பிஸ்ட் போன்ற பணிகளுக்கு எழுத்துத் தேர்வின் மதிப்பெண்களுடன் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு தகுதி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் குவாலிஃபிகேஷன் தேவை. இதனால் இப்பதவிகளுக்கு விட கட் ஆஃப் விஓவை விட கட் ஆஃப் மதிப்பெண்கள் சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. விஓஓ ஜேஏவை விட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 250 to 260, பிசி 248 to 255, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 246 to 253, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் 243 to 250, ஆதி திராவிடர் 240 to 247, அதுக்கப்புறம் எஸ்சிஏ 235 to 242, பழங்குடியினர் 230 to 238 வாங்கியிருந்தாலே இந்த தட்டச்சர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பதவிக்கு டைப்பிஸ்ட் பதவியை விட கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் இதற்கு தமிழ் மற்றும் ஆங்கில சுருக்கெழுத்து தகுதி தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 245 to 255, பிசிக்கு 243 to 250, எம்பிசிக்கு 241 to 248, பிசிஎம்முக்கு 238 to 245, ஆதி திராவிடருக்கு 235 to 242, ஆதி திராவிடர் அருந்ததியர் எஸ்சிஏக்கு 230 to 237, பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 225 to 223 எடுத்தாலே இந்த படிப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது பிஏஓ பார்த்துருக்கோம், ஜூனியர் அசிஸ்டன்ட் அது வந்து ஜூனியர் அது பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து டைப்பிஸ்ட் பார்த்துருக்கோம், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆண் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லா சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ வரலாம் அப்படிங்கிறது, பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும்தான். ஸோ அஃபீஷியல் கட் ஆஃப் மார்க்ஸ் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அதில் வந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, ஓவரால் ரேங்கிங் கம்யூனல் ரேங்கிங் வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து தேர்வர்கள் இப்போ மறுபடியும் வந்து 2026 அதுக்கு ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் வெளியிடுவாங்க. அதில் எவ்வளோ பணிகள் கொடுக்குறாங்க அண்டு அந்த பணிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணி இதில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.